விஜய் வந்து நான் அரசு அமைக்காட்டி நான் 2500 கொடுக்கன்னு சொல்கிறாரு. நான் அரசு அமைச்சால் 2500 கொடுப்பேன், நான் அரசு அமைச்சால் மாமன் சீட் கொடுக்குறேன், நான் அரசு அமைச்சால் இதை தானே சொல்கிறாங்க. இதை தானே இபிஎஸ்ன்னு சொல்கிறாரு. யார் பாக்கெட்லேருந்து எடுத்து எந்த கொடுக்கல. யாருனாலும் வரலாம். இப்போ ஐயா விஜய் கூட வரலாம், வந்து உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வரனா வரலாம். இவங்க 2 பேரும் கொண்டு வர மாட்டாங்க. அதிமுக திமுக 2 பேரும் கொண்டு வர மாட்டாங்க. நீங்கள் வந்தவொடனே சாராய கடலாம் எப்படி கூட்டுவீங்க? கருணாநிதி யார், ஸ்டாலின் யார், இவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக. ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம சீமானன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ராஜ்குமார். இன்றைய பொலிட்டிக்கல் ஸ்டார்ஸ் நிகழ்வில் நம்முடன் இணைந்திருப்பவர் கொளத்தூர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு சவுந்தரபாண்டியன் லூடர் சேட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் ஒரு ஹாட்டான ஒரு தொகுதின்னா கொளத்தூர் சொல்லலாம். அந்த கொளத்தூர் தொகுதியில் ஒரு முக்கியமான கட்சியில் பிரமுகராக நீங்கள் வந்து போட்டிடுறீங்க. இதை பற்றின ஒரு இன்டர்னல் ஃபீலிங் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஹாட்டான தொகுதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் களம் எப்போவுமே வந்து எல்லா இடத்துலையுமே ஹாட்டாக தான் இருக்கும். அது நம்ம நாடுன்னு இல்லை, உலகம் ஃபுல்லுமே வந்து தேர்தல் களம் எப்போவுமே வந்து ஒரு ஹாட்டான களம் தான் எல்லாருக்குமே. அது ஆக்சுவலாக யாருமே அவ்வளோ ஈஸியெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் ஆக்சுவலாக ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டி இருக்க தான் செய்யும் டெமோக்ரஸியில். நம்ம வந்து இன்றைக்கி களம் காணலை. நம்ம கட்சி வந்து கடந்த ஒரு 4 தேர்தல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 5வது தேர்தலில் களம் மாற்றோம். அதனால் இது ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை தேர்தல் வந்தாலும் இதே முனைப்போடு நாங்கள் களமாடுவோம். உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய நபர்கள் வந்து பெரிய வேட்பாளர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கரண்ட் சிஎம்மாக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர் டிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. ஏடிஎம்கேலையும் பார்த்திங்கன்னா சந்தான கிருஷ்ணன் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஜாம்பவங்கள் நிறைந்த ஒரு தொகுதின்னு சொல்லலாம் சென்னையில். ஸோ நீங்கள் அதில் வந்து களம் இறங்குறீங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், அதை இந்த கட்சியில் வந்து நீங்கள் என்னவா ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த வேட்பாளர்களுக்கு போட்டியாக நீங்கள் வந்து இறங்கியிருக்கீங்க, அதோடைய ஃபீலிங்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? இப்போது நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் உண்டுன்னா, அவங்க வந்து பணக்காரங்க, பணம் வச்சுருக்காங்க அந்த கட்சி. ஏன்னா அந்த ஆண்ட கட்சி அவங்களுக்கு வந்து தேர்தல் களத்தில் பணம் கொடுத்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த 2 கட்சியும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்கிறோம். எங்கள் கேண்டிடேட் யாருக்கும் வந்து பெரிய பணக்காரங்களும் கிடையாது. இப்போ மற்ற கட்சியிலலாம் வந்து நீங்கள் கேண்டிடேட் ஆகிறதுக்கே பல லட்சம் பல கோடி கொடுத்தலாம் கேண்டிடேட் ஆகிறோம். பட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் பணம் கொடுத்து ஆகிறதும் இல்லை. நிறையா பணங்களை வந்து விரயம் பண்ணுறதும் இங்கே கிடையாது. மக்களுக்கு பணம் கொடுக்குறதும் கிடையாது. அந்த மாதிரினால எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு போட்டியெல்லாம் களத்தில் மக்கள் யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. பட் இதில் என்னென்னா இந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறோம். அண்ணனும் வந்து உங்களுக்கே தெரியும், அவர் இன்றைக்கி இல்லை, எலெக்ஷனுக்காக இல்லை, அவர் 365 நாளுமே களமாடுற ஆள். அவர் நிறையா பேசியிருக்கார் அண்ணன். அதில் நிறையா மக்கள் விழிப்புணர்வு ஆகியிருக்காங்க. இப்போ கடந்த தேர்தலில் வந்து சின்னத்தை முடக்கினாங்க, புதுசாக ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த சின்னமும் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதை மக்கள் பார்த்து அதை ஓட்டு போடுறதுக்கே ஒரே இப்போவாது நம்ம வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டி நம்மளுடைய சின்னம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும். ஆனால் அன்றைக்கி அந்த மைக்கு சின்னம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு இடத்துலையும். அதெல்லாம் தேடிய மக்கள் ஓட்டு போட்டு ஒரு 36 லட்சம் பேர் வந்து விழிப்புணர்வான மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஸோ அது மாதிரி இப்போ அடுத்த 2 வருஷம் நிறைய வேலை பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் பேர் மக்கள் விழிப்புணர்வு ஆகியிருக்காங்க. ஸோ இந்த விழிப்புணர்வான மக்கள் அதிகமான பேர் இருக்காங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த டைம் நம்ம அதை விட அதிகமான வாக்குகளை பெறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு ரொம்ப இருக்குது. கொளத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டோடைய க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்வாதாரம் போய் பார்க்கும்போது அவங்களுடைய எக்கனாமிக் கிரிசிஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. இதுக்கு ஏதாவது நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்களா? கொளத்தூரில் வந்து எக்கனாமிக்கலாக நடுத்தர மக்களும் அங்கே வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையக்கூடிய ஒரு சூழலை அமைக்கக்கூடிய ஒரு பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸ்ட்ராட்டஜி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு தான் இந்த பிளான் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லா தொகுதி மக்களும் ஒரே மக்கள் தான். அதனால் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குன்னு கிடையாது. எல்லா மக்களுக்கும் நாங்கள் பிளான் வச்சுருக்குறோம். அது எப்படின்னா, நீங்கள் இப்போ பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அது நம்ம தொகுதி மட்டும் கிடையாது. எல்லா தொகுதியிலையுமே நம்ம 60 ஆண்டு ஆட்சி காலத்தில் பின்தங்கி தான் வச்சுருக்குறாங்க அவங்க. ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொங்கலுக்கு ஒரு துண்டு கரும்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி மக்கள் அங்கெல்லாம் போகிறாங்க. இது சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது. அப்போ கிராமத்தில் எவ்வளோ நடக்குது?
அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நம்ம வீட்டுக்கு பெண்களோ ஆண்களோ இந்த மாதிரி ஒரு 10 கிலோ அரிசியை நான் ஃப்ரீயாக தரேன். அப்போ இன்னும் நம்ம வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்கக்கூட நம்மளால் முடியாத நிலைமையில் தானே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியுடைய அடிப்படை அதானே. ஒரு துண்டு கரும்புக்கோ எண்ணெய் வாங்க முடியாமல், பருப்பு வாங்க முடியாமல், அரிசி வாங்க முடியாமல் போயிட்டு இந்த ரேஷன் கடையில் போய் நின்று அவங்க கொடுக்குற அரிசி சாப்பிடவே முடியாது. அதையும் வாங்கி மக்கள் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம இன்னும் 60 வருஷம் ஆட்சியில் நம்ம ஒன்றும் சுதந்திரமும் அடையலை, பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் அடையலை. ஆனால் கேட்டிங்கன்னா நாங்கள் பெருசாக வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதே நம்ம காமிக்கிறாங்க. இந்த குளத்தூர் தொகுதியை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 1 மந்த்துக்கு பேக்கில் தான் போயிட்டு எல்லா ரோடும் போட்டிருக்காங்க. நான் அந்த இடத்துல 20 வருஷமாக இருக்கிறேன். எங்கேயுமே ரோடு கிடையாது, சந்துக்குள்ளேயும் ரோடு கிடையாது, மெயின் ரோடு கிடையாது. பெரம்பூர் டு ரெட்டேரி தான் இருக்கிறதுல அதில் ஒரு முக்கியமான ரோடு. அந்த முக்கிய சாலையை கூட இவங்க வந்து இவ்வளோ வருஷமாக போடல. இப்போ எலெக்ஷனுக்காக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை உடைச்சிருவாங்க. அந்த உடைக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுவாங்க. இவங்க என்னென்னா இந்த இது கொடுக்குறாங்கல்ல, ரோடு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, உடைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். இந்த அரசு பணத்தை எப்படி வெளியே கொண்டு வரணும், அதுக்கு என்ன கான்ட்ராக்ட் போடணும், அந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ கமிஷன் வாங்கணும், இதுதான் இந்த 60 ஆண்டு காலங்கள் இந்த 2 கட்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. இனிமேலும் அவங்க வந்தால் அதை தான் பண்ண போகிறாங்க. இதுதான் நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு தொகுதி வந்து எப்படி நீங்கள் மேம்பட வைக்க போகிறீங்க கேள்வி அது கரெக்டாக? ஆமாம் சார். சரி, பொருளாதார ரீதியாக எப்படி மேம்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு கொடுக்காமல் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இப்போ புதுசாக ஒருத்தர் 2500 கொடுக்குறேன், இது என்ன பிச்சைக்காரங்களா? 60 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணி நம்ம வீட்டு பெண்கள் வந்து 1000 ரூபாய் கூட இல்லாத நிலைமைக்கு வச்சது யார்? இவங்க தானே வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நோக்கமே என்னென்னா இவங்களை பிச்சைக்காரனை ஆக்குறதுக்கு தான் இவங்க நோக்கமே. இவங்களோட வாழ்வாதாரத்தை கூட்டணும், பொருளாதாரத்தில் இவங்க சீரடையணுங்கிற நோக்கமெல்லாம் இவங்க யார்கிட்டையும் கிடையாது. இதை பின்தங்கியே வச்சுட்டு இவங்களை சாராயம் கொடுத்து இவங்களை குடிக்க வச்சு இவங்களுக்கு வீட்டில் சண்டை போடாமல் அவங்க பெண்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றி இப்படி மக்களை ஏலம் போட்டு பணைய கைதிகளாக்கி இவங்க வந்து வாக்கு பெற்று இவங்க திருப்பி அரசியல் ஆசனத்தில் உட்காந்து மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ வந்து பொருளாதார ரீதியாக ஒருத்தங்க முன்னேறணுன்னா, ஒரு குடும்பம் முன்னேறணும், ஒரு ஊர் முன்னேறணும், நாடு முன்னேறணுன்னா நீங்கள் தொழில்துறையை மேம்படுத்தணும். இதுக்கு நீங்கள் பொருளாதாரம் படிச்சுட்டு வந்தெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு கம்பெனி இப்போ ரீசெண்டாக அதை நானே தான் கேட்டேன், இந்த கம்பெனி எப்படி எவ்வளோ நாளாக வந்திருக்குது, இந்த கம்பெனினால் எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காங்க. ஒரு கம்பெனி 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனியில் டைரெக்டாக அந்த கம்பெனியில் 10,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இன்டைரக்டாக ஒரு 30,000 குடும்பம் அதில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கு. இப்போது ஒரு 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு தொழிலில் 30,000 குடும்பம் தன்னுடைய பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இது போக இன்னும் அது சார்ந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரே ஒரு கம்பெனி நிமித்தம் ஒரு 30,000 40,000 குடும்பம் அதில் வச்சு வாழுதில்ல. இது அரசுக்கு தெரியாதா? இல்லை அரசுகிட்ட பணம் இல்லையா? இல்லை இந்த 10 லட்சம் கடனை வாங்கி என்ன பண்ணாங்க? உங்களுக்கு உண்மையிலே சாலை வசதி எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஒரு பள்ளிக்கூடம் உண்மையிலே கட்டி எல்லா பள்ளிக்கூடத்தையும் நாங்கள் சீரமைச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் தரமான கல்வி அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சொல்ல முடியுதா? ஸ்மார்ட் எஜுகேஷன் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ப்ரீ மாடல் ஸ்கூல்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ லான்ச் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரீ மாடல் அது இவ்வளோ இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களாப்பா? இல்லை, அவங்க இந்த 5 வருஷம் தான் சார் ஆட்சிக்கு வந்து. இது நாங்கள் 15 வருஷமாக கத்துறோமே, 15 வருஷமாக சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கு குறைச்சிருக்கு. இது நல்ல விஷயந்தான். இது எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நிஜமாக பண்ணால் நல்ல விஷயந்தான். இப்பயாச்சும் உரைச்சிருக்க. நாம் தமிழர் வேட்பாளராக குளத்தூர் தொகுதியில் ஒரு பொருளாதாரத்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவேன்னா ஒரு ஜனங்களுடைய பொருளாதாரம் நீங்கள் என்ன ஒரு ஐடியாலஜி ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்க சார்? அங்கே நம்ம வந்து இப்போ வந்து கம்பெனிஸ் கொண்டு வரலாம். பொருளாதாரத்தில் உயர்த்தினா வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் தரமான கல்வியும் வேலையும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களாவே உயர்ந்துருவாங்க. நீங்கள் என்ன உயர்த்துறதுக்கு? இப்போ நான் உங்கள் பிள்ளைக்கு நான் தரமான கல்வி கொடுத்துட்டேன், அந்த படிப்பு வச்சு அந்த பிள்ளைங்க நான் வேலை வாய்ப்பு வைக்கிறதுக்கு நான் கம்பெனி, இப்போ எங்கள் கம்பெனி போட வெளியிருந்து ஒருத்தர் கம்பெனி போட வருவார், இவங்க அது கமிஷன் கேட்பாங்க, அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுவான். நடந்துச்சா இல்லையா? அப்போ அந்த கம்பெனி நிமித்தம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்குல்ல.
இல்லை சிஎம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் போயிட்டு வெளிநாடு பயணம் போனார்ல, எத்தனை கம்பெனி வச்சு அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண முடியுமா அவங்களால? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு இல்லை சொல்லி அது அவங்க சொன்னாங்க. எத்தனை கம்பெனி வச்சு எந்த பேப்பரில் வந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இங்கேருந்து வெளியே போச்சு இல்லை கிங் ஹாஸ்பிட்டல் ஒரு நிறுவனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு அவங்களே வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. பண்ண துபாயில் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், லூலு அவங்க வந்து துபாயிலேருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இதமே வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் ஜிஓலே வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் பண்ணல. ஆமாம், இன்னும் வரல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன் த ப்ராசஸ்ன்னு சொல்லி ப்ரோக்ரஸிவ் சரி, எதுவுமே சார் நம்ம வந்து நடைமுறைக்கு வர்றது வரை நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ நான் சிஎம் இருந்தால் கூட சொல்லலாம், அங்கேருந்து ஒரு 50,000 கோடி வருது இல்லை சைன்டு அக்ரிமெண்ட் காப்பி தானே அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சரி வரட்டும் பார்ப்போமே சார். நடந்தால் நல்லது தான் சார். இது வந்து ஸ்டாலின் எனக்கு என்ன எதிரியா சார்? இல்லை ஓபிஎஸ் எதிரியா, இபிஎஸ் எதிரி? யாரும் எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது, பங்காளி சண்டைலாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்காக போராடுறோம். மக்களுக்கு நல்லது செஞ்சால் யார் செஞ்சாலும் வரவேற்கிறோம். அது இவர் செய்யணும் அவர் செய்யலாம், நாங்கள் தான் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க செஞ்சாலும் வரவேற்போம். ஆனால் உண்மையிலே செய்கிறாங்களா? அது மக்கள்கிட்ட தான். சரி, நான் ஒன்று கேட்குறேன். இவ்வளோ சாராய கடை, இவ்வளோ கஞ்சா இதெல்லாம் விற்கிறது, இது சரி சாராய கடை அரசே நடத்துது சார். கஞ்சா எங்கேருந்து சார் வருது? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா? காவல்துறையோட வேலை என்ன? சட்டம் உங்களை காப்பாற்றணும். இப்போ ஒரு 1000 குடும்பங்கள் வீடுகள் இருக்கிற இடத்துக்குள்ளே கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. உண்மையாக பொய்யா? இப்போ எங்கள் தொகுதியில் வந்து 7 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஒரு வட்டத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, வச்சுருக்காங்கல்ல. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வேலை என்ன சார்? அங்கே க்ரைம் நடக்கக்கூடாது. அதாவது அவர் வந்து முன்னெச்சரிக்கையாக அதுக்கு தான் பேட்ரோலிங் வண்டி கொடுத்துருக்காங்க, பேட்ரோல் போகிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஆளுங்க, டிஸ்டர்ப் ஆகும்னு உள்ள ஏரியா, இது எல்லாமே அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக அவங்க ரிப்போர்ட். ஏன்னா இன்றைக்கி முன்னாடி வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவலர்களுக்கு வந்து அதிகமான சம்பளம் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து இல்லை 1,00,000 ரூபாய்க்கு மேலே சேலரி. 1,10,000. இப்போ ஒரு காலத்தில் வந்து சொன்னாங்க காவலர்களுக்கு சேலரிலாம் கம்மி, அதனால் அவங்களாம் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க ஏன் சார் லஞ்சம் வாங்கணும்? சரி, இப்போ ஒரு காவல் அதிகாரிக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் அந்த ஏரியாவில் யாராவது கஞ்சா விற்ற முடியுமா சார்? இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்டில் போய் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிற நபரை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் இல்லை. அதை ஃபுல்லாக சொல்லிக்கிறேன் நான். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் அந்த இடத்துல ஒருத்தர் கஞ்சா விற்ற முடியுமா? தெரிஞ்சால் அவங்க உடனே ஆக்ஷன் தான் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் வேணால் யாராவது வந்து சொல்லுங்கள் உடனே. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வருவோம். சரி, எடுத்துட்டாங்கல்ல. ஒரு கஞ்சா விற்கிறவருக்கு எத்தனை வருஷம் சார் தண்டனை கொடுக்குறாங்க? மினிமம் வந்து 7 வருஷம். முதல்ல அவருக்கு பெயில் கிடையாது. அது கிராமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரைட்டு. இப்போ 1 கிராம் 2 கிராம்லாம் யாரும் விற்க போகிறது கிடையாது. இப்போ இந்த ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி உள்ளது கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. பட் கஞ்சாலாம் விலை கம்மி தான். இவங்க நிறையா தான் வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வீடை ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சா அவரை பிடிக்க முடியுமா முடியாதா? பிடிக்கலாம்ல. சரி, ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து அந்த ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு மினிமம் ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாரு. 3 வருஷத்தில் ஒரு 6 மாதம் அவர் ரியலாகவே ரோந்து போய் பிடிக்கணும்னு போகிறார். பிடிச்சி அந்த தொகுதியில் இந்த கஞ்சா வியாபாரம் இல்லாமல் ஆக்க முடியுமா முடியாது? இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லிட்டு, அதாவது தனி மனித ஒழுக்கம் வந்து முதல்ல நம்ம தனி மனித ஒழுக்கம். ரெண்டாவது ஃபேமிலி. இல்லை, அதுக்கு தான் நீங்கள் முதல்ல நம்ம பேசணும். பொருளாதாரம் இல்லை, அவன் படிப்புக்கு வேலை இல்லை, வேலைக்கு வருமானம் இல்லை. அப்போ அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? தவறான வழிக்கு முற்படுறான். அப்போ வழிகாட்டினதே நம்ம தானே. இவன் கஞ்சா அடிக்கணும், இவன் கஞ்சா விற்கணும், ரெண்டுக்கும் நாம தாங்க பொறுப்பு. அப்போ காவல்துறை எதுக்கு சொல்லுங்கள்? இல்லை, காவல்துறை ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு. சரி, ஐடென்டிஃபை எவ்வளோ காலம் பண்ணிட்டு இருப்பீங்க? அதை குறைக்கிறதுக்கு என்ன குறைச்சிங்க இது வரை? நீங்கள் தினமும் போயிட்டு நம்ம சர்வீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது. தினம் எந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க, எந்த பிரச்சனைக்கு அரெஸ்ட் ஆகிறாங்க, ஃபுல் டீட்டெயிலுமே இருக்குது. அவங்க ஒவ்வொன்றும் தெரியப்படுத்தி தான் இருக்காங்க. நம்ம போலீஸே எல்லா நேரத்துலையும் குற்றங்கள் வந்து நம்ம சுமத்திட முடியாது. போலீஸ்லும் சில பேர் இருக்காங்க, அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. பட் இதில் வந்து தனி மனித ஒழுக்கமும் வேணும், செல்ஃப் கவர்னன்ஸும் வேணும் தான் நான் சொல்கிறது. இல்லை, தனி மனித ஒழுக்கம் வேணும், அது நம்ம மாற்று கருத்து இல்லை. அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு நாம் அரசு ரீதியாக முழுசாக அரசியோ முழுசாக போலீஸ் ஒரு சின்ன விஷயம் சார். ஆக்சுவலாக இப்போ நான் படித்த காலத்தில் எங்கள் ஸ்கூலில் வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு கிளாஸ் உண்டு வாரத்துக்கு. அது வந்து மாரல் கிளாஸ். அதுக்கு பேர் ஒழுக்கமாக இந்த சமூகத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அந்த கிளாஸ் இருக்கா? மாரல் சயின்ஸ் வந்து ப்ரிலிமினரி செக்ஷன்ஸ் இருக்குது. சரி, அப்போ அந்த மாரல் ஏன் இல்லை? இந்த கேள்வி எல்லாமே நம்ம வந்து அரசாட்சி பண்ணுறேன் அரசன் அப்படின்னா என் மக்கள் எப்படி இருக்கும் நான் தான் சார் முடிவு பண்ணோம். நீ சாராயம் குடி, நீ பாட்டுக்கு ரோட்டில் படுத்துக்கிட, நீ கற்பழி 2 வயசு பிள்ளை கற்பழிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு வச்சு அடித்து கொள்வது,
இதுக்கு யார் சார் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னா? இன்றைக்கி சாத்தான்குளம் வழக்கில் வந்து இன்றைக்கி மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்களே, இதுக்கு யார் சார் பொறுப்பு? அன்றைக்கி முதல்வராக இருந்த இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டார்ல. இப்போ அந்த சாத்தான்குளம் வழக்கே பாருங்கள், விசாரித்து ஒரு மரண தண்டனையை வந்து தீர்ப்பாக கொடுத்தாரு. சார் இது இந்திய வரலாற்றிலே இதான் சார் முதல் வாட்டி. அதுக்கு கூட காரணத்தை நான் சொல்லிடுறேன் சார். இது வந்து அவங்க அடித்து கொண்டதுனால இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கிடையாது சார். நான் என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போது அந்த இதில் வந்து அரசு மூலமாக இவங்களை வழக்கு பதிவு பண்ணலை. உண்மையாக பொய்யா? அரசு முதல்வர் கையில் இருக்கிற ஒரு துறை, காவல்துறை அடித்து கொண்டிருக்காங்க. இது அரசு இதை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? பண்ணலைல்ல. இல்லை, புகார் வந்தால் உடனே நடவடிக்கை இல்லை. புகார் வந்து வெளியே வரவுடனே உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் ஒரு நிமிஷம். அன்னைக்கு நம்ம வந்து கொரோனாவில் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம். புரியுதா? அன்றைக்கி சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே நம்ம இருந்தோம். நம்ம எதுவும் பண்ண முடியாது. அரசு தான் அதை செய்யணும் அந்த வேலையை. இதெல்லாம் தாண்டி முடியாமல் தான் பஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு சூமோட்டோ எடுத்துச்சு. அசிங்கமா இல்லையா சார்? நீங்கள் ஒரு முதல்வர் துறையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை நம்ம நாட்டு பிரஜையை நம்ம தமிழ்நாட்டு நீ ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு மக்களை 2 பேரை கூட்டுக்கொண்டு அடித்து கொண்டிருக்காங்க. இதுக்கு என்ன சார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க? ரெஸ்பான்சிபிளாக இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற வரலாறு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சூமோட்டோ எடுத்தாங்க. கோர்ட் எடுத்துச்சு, ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட்டுக்குள்ளே எடுத்துச்சு அந்த சூமோட்டோ எடுத்துகிட்டு. அவர் வந்து JM2 கோர்ட் ஜஸ்டிஸ் அவர் பாரதிதாசனை விசாரணைக்காக அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே விசாரணை எப்படி நடந்துச்சு தெரியும்ல? இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முழு காரணம் இந்த அருமையான தீர்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அவர் பாரதிதாசன் ஜட்ஜினால தான் இந்த தீர்ப்பு கிடச்சி. கண்டிப்பாக அவரையே அவங்க மிரட்டினாங்க. அதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ பிரச்சனை எங்கே? இந்த போலீஸ்காரங்க இப்போ ஜுடிஷியரியே மிரட்டிட்டாங்க, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது கடந்த 5 ஆண்டில் 22 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. உங்களுக்கு வெளியே வந்துச்சா? ஏன் வரல? அஜித்குமார் வழக்கு அது கொஞ்சம் பரபரப்பாக ஆச்சு. உள்ளே வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அஜித்குமார் ஒன்று கழிச்சிட்டு மீதி 21. இல்லை, நீங்கள் இந்த 21 வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த 21 வழக்கு இல்லை சார், செத்துருக்காங்க சார். இதே சாத்தான்குளத்தில் இப்போ அது ஏற்கனவே சொன்னாங்க, இப்போ அதை திருப்பி சொல்கிறாங்க. இதே அந்த ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், இந்த ஸ்ரீதர் இவரை மட்டும் அடித்து கொள்ளலை. இவங்க 2 பேரையும் இதுக்கு முன்னாடியும் 6 மாதத்துக்குள்ளேயே 2 பேரை அடித்து அவங்க கொஞ்ச நாள் கழித்து செத்துருக்காங்க. அதெல்லாம் வழக்கே இல்லை. இதெல்லாம் நிறையா நடக்குது சார். நீங்கள் இந்த உலகத்துலேயும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து வெளிநாடுகளில் நடக்கிற நடைமுறையில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டில் இப்படி நடக்குன்னா இந்த நடந்த விஷயம் வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து ஒரு அனைவரும் வந்து உத்து பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வந்து இந்த நீதித்துறை வந்து கொடுத்துருக்கு. அதை நாங்கள் நன்றியும் மீடியா சார்பில் நாங்கள் நன்றி கூட தெரிவிச்சுக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆமாம், நான் கேட்க வேண்டியது, நீங்கள் வந்தீங்க நம்ம தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சார் ஆக்சுவலாக வந்து எம்எல்ஏயாக வந்து யாரும் எந்த தொகுதியிலையும் எந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. எம்எல்ஏக்கு ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து பெரிய லெவலெல்லாம் ஒன்று அன்னை ஆட்சி அமைச்சா மட்டும்தான் பல வேலைகளை செய்ய முடியும் மொழியே. இப்போ நான் கொளத்தூர் தொகுதியில் இல்லை, ஏதோ ஒரு தொகுதியில் எங்கள் கட்சி சார்பாக ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறார். என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்களுக்கு இலவச அகாடமி நம்ம எடுத்து நடத்தலாம். நம்மள வர அதை வேணால் செய்யலாம். நீங்கள் அதை அவர் பர்சனலாக தான் பண்ணிக்கணும். அரசு ரீதியாக வந்து நீங்கள் மிஞ்சி போனால் அந்த நிழல் கூடை பண்ணலாம், நிழல் கூடையை அமைச்சு கொடுக்கலாம். எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் சிஸ்டத்தெல்லாம் மாற்ற முடியாது. சிஸ்டத்தை மாற்ற சொல்லலை. நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரஸ்ட் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய கட்சி சார்பாகவோ ஜனங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ இல்லை ட்ரைனிங்க்கோ இல்லை ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கோ இதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா, ஹெல்த் அவேர்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன ஐடியாலஜிஸ் நீங்கள் அது வேணால் பண்ணலாம், அது நம்ம பண்ணலாம். பட் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் தான் உருவாக்கணும். அது ஒரு எம்எல்ஏ உருவாக்குற சப்ஜெக்ட் கிடையாது. அது வந்து அரசு தான் அதை செய்யும். நீங்கள் கொளத்தூர் தொகுதியில் ஒரு 5 விஷயங்கள் நான் வந்து எம்எல்ஏ ஆனால் முதல் ஒரு 5 விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 5 விஷயங்கள் திட்டங்கள். சரி, சாராய கடையை ஒழிக்க முடியாது, ஏன்னா வந்து நம்ம அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் கஞ்சாவை ஒழிக்கலாம். அதுக்கு வேணால் நம்ம முயற்சி எடுக்கலாம். போதைப் பொருள் இல்லாத ஒரு தொகுதியாக நம்ம அதை மாற்றலாம். அதுக்கப்புறம் அரசை நீங்கள் நம்ம அரசு இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்ற அரசு அமைஞ்சதுன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரோடு போட வைக்கலாம். இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யலாம். ஒரு குற்றங்களை நம்ம தடுக்கலாம். மற்றபடி தொகுதி மேம்பாட்டுக்கு வந்து அதை அரசு யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் செய்ய முடியும். சரிங்க சார். இப்போது நீங்கள் கொளத்தூர் தொகுதியில் நிற்கிறீங்க.
நீங்கள் ஒரு மாற்று வேட்பாளர் மற்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட யூனிக்னஸாக நீங்கள் வந்து ஒன்று மக்கள்கிட்ட சொல்லணும். நான் இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ளஸ்ஸு சார், இந்த ப்ளஸ்ஸு சொல்லி நான் ஓட்டு கேட்பேன் அப்படின்னா உங்களுடைய ப்ளஸ்ஸை நீங்கள் என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சப்போஸ் நம்ம எம்எல்ஏ ஜெயிக்கிற பட்சத்தில், நான் எம்எல்ஏ நான் சொல்கிறேன், உங்களுடைய ப்ளஸ்ஸை சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன். இப்போ நம்ம ஜெயிச்சாலும் ஜெயிக்கட்டாலும் ஒன்று பண்ண போகிறோம் சார். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இப்போ நம்ம மக்கள் வந்து எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்கல. கரெக்டாக எந்த வகைக்கு போனாலும், ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாலும் அந்த கதை, நீங்கள் ஒரு குடும்ப அட்டை வேணும் போனாலும் அதை, இது எங்கே போனாலும் லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலான் இருக்கோன்னா, அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி மூலமாக அவங்களுக்கு அதை வந்து லஞ்சம் இல்லாமல் இந்த மக்களுக்கு இந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளை முடிச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். நல்லது. அது தவிர சார் வேறு ஐடியா? இதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுவே டே டு டே வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இந்த விஷயங்களை நம்ம போராடுவோம், மக்களுக்காக நம்ம போராட முடியும், போராடுவோம். நான் மாற்றத்தின் வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, உறக்க சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். நான் இந்த விஷயத்துக்காக ஒரு மாற்றத்தின் வேட்பாளர் நான் கொளத்தூர் தொகுதியில், நான் எந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? போதை கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கிறோம், கண்டிப்பாக ஒழிப்போம். இப்போ வந்து சார் பேர் சொன்னால் கொளத்தூர் வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர்னா போதை ஒழிப்பு ஒரு பிரச்சார பீரங்கின்னு சொல்லலாம். சொல்லலாம். சரிங்க. யூத் எம்பவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா சார்? யூத் எம்பவர்மெண்ட்டுக்குன்னா அது நம்ம தனி மனிதனாக செய்ய முடியாதுல்ல சார். நம்ம அது நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அகாடமி இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா கூட நமக்கு அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய லெவல் பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம அதிகாரம் நம்ம கையில் இல்லாத வரை நம்ம எதுவுமே சும்மா சொல்லிகிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு போகலாம். பட் அப்படி சொல்ல முடியாது. அது வந்து மற்ற அரசியல் கட்சிகள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அரசு அமைச்சால் 2500. இப்போ விஜய் வந்து நான் அரசு அமைக்காட்டி நான் 2500 கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் அரசு அமைச்சால் 2500 கொடுப்பேன், நான் அரசு அமைச்சால் மாமன் சீர் கொடுக்குறேன், நான் அரசு அமைச்சால் இதைத்தானே சொல்கிறாங்க. இதைத்தானே இபிஎஸ்ன்னு சொல்கிறாரு. யார் பாக்கெட்லேருந்து எடுத்து எந்த கொடுக்கல. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் நிற்கிற கேண்டிடேட் எல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அது தப்பாகிடும்ல. அது நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் பொய் சொல்லுவீங்களே, ஏமாத்திட்டேன்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அரசு அமைச்சாங்கன்னா எங்கள் அரசு உண்மையிலே வந்து நீங்கள் அது வித்தியாசமாக பார்ப்பீங்க. இன்றைக்கி லஞ்சம் இல்லாத அரசை நீங்கள் பார்த்துட்டாலே பெரிய விஷயங்க. லஞ்சம் இல்லாத அரசு, போதை இல்லாத சமூகம், இதை நீங்கள் பார்த்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேலைகளும் நடக்கும். இப்போ சாராயம் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான், வேலை செய்ய மாட்டாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்க. இப்போ இதுக்காக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வளர நாட்டிலேருந்து ஆளை இறக்கு பண்ணி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க, யார் வேலை செய்கிறான்? 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நார்த் இந்தியன்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், 1-2 பேர் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எந்த ஹோட்டலுக்குள்ளே போனாலும் நார்த் இந்தியன் நீங்கள் சாம்பார் கொடுன்னு கேட்க முடியல அவன்கிட்ட. அவங்க கேட்டால் அவன் வேறு ஏதோ சொல்கிறான், கொடுக்க மாட்டான். இப்போ எங்கே போனாலுமே அவங்க இல்லாமல் வேலை இல்லை. இப்போ மாட்டு அரசு அமைஞ்சால் கூட சடனாக இவங்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இவங்களை வேலை செய்ய வைக்கணுமே. அந்த மாதிரிலாம் பல சிக்கல்கள் சார். 60 ஆண்டு காலம் நிறைய விஷயங்களை பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை வந்து துப்புரப்படுத்தணும்னா ஒன்றும் ஓவர் த நைட்டெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு இப்போ ஒரு நேரத்துக்காக இன்றைக்கி காலையில் அவர் தான் இன்னொரு நண்பர் கேட்டார், நீங்கள் வந்தோடனே சாராய கடைலாம் எப்படி பூட்டுவீங்க? கேள்வி கடுமையான கேள்வி தானே. இப்போ சாராய கடை இப்போ வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடன் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் சாராய கடை பூட்டி தான் ஆகணும், அதில் மாட்டு கருத்து இல்லைன்னா. சாராயத்தை ஒழிக்காமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. இப்போ எல்லோரும் குடிச்சிட்டே இருக்கான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து நீங்கள் அவனை எப்படி வேலைக்கு அனுப்புவீங்க? பொருளாதார எப்படி நீங்கள் அவனை முன்னேற்றுவீங்க? போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க. அப்போ அந்த போதை அந்த கலாச்சாரத்தை வந்து நீங்கள் எல்லா ஆங்கிள்லையுமே நீங்கள் அதை ஒழிச்சிட்டு தான் நீங்கள் அடுத்து நீங்கள் பொருளாதார ரீதியாக அவங்கள முன்னேற்றத்திற்கான மற்ற வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். அது யாரும் நிஜமான சிஎம் தான். அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் வரணும்னு அவசியம் கிடையாது, யாருனாலும் வரலாம். இப்போ ஐயா விஜய் கூட வரலாம், வந்து உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வரனா வரலாம். இவங்க 2 பேரும் கொண்டு வர மாட்டாங்க, அதிமுக திமுக 2 பேரும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த எஜெண்டாவே கிடையாது. இப்போ அவங்க ஊழலை ஒழிப்போம், மது ஒழிப்போங்கிற ஏஜெண்டெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க பழைய ஃபார்முலாவில் எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ மாற்று அரசியல், ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்ற முறை எல்லாத்தையும் மாற்றணும்னா வேறு ஒரு ஆள் வரணும். அவங்க வந்து மாற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்களோ அவங்க அதுக்கு சில திட்டங்களை கொண்டு வந்து அவங்க அதை பண்ணணும். ஆனால் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் எங்கே போனாலும் கூட்டம் அதிகமாக வருது. கூட்டத்தால் நிறைய உயிர் சேதங்கள் நடக்குது, நிறைய சின்ன சின்ன பைக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்னமா தோணுது? இவர் வந்து எதுக்கு கட்சி ஆரம்பித்தாருன்னு தோணுதா, இல்லை ஏதாவது ப்ரொடெக்டிவ் ஸ்டெப்பு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலை. அவரை நான் ஒரு நடிகரை தான் இன்றைக்கும் பார்க்குறேன். அவர் திரையில் ஒரு நல்ல நடிகர் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப படம் பார்க்குறது இல்லை,
பட் பாட்டுகள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது இதை வச்சு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இல்லை அது வந்து நடிகர்களுக்கு வந்து எப்போவுமே கூட்டம். அது இங்கேன்னு இல்லை, நீங்கள் இந்தியாவில் இல்லை உலகம் ஃபுல்லுமே நீங்கள் போனீங்கன்னா கூட நடிகருக்கு ஒரு கூட்டம் வரும். அது இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஈவன் கர்நாடகா கூட ரொம்ப கிரேசி பீப்புள். இந்த திரை நட்சத்திர திரை கவர்ச்சிக்கு வந்து ரொம்ப அடிமை. இவர் ராஜ்குமார் இறந்து போனார்ல, பழைய சூப்பர் ஸ்டார், அவருக்கெல்லாம் வந்து மக்கள் பெரிய ஆதரவான ஒரு பெரிய நடிகர் தான். இவர் ஐயா ரஜினிகாந்த். இப்போ ரஜினிகாந்த் வெளியே வந்தால் கூட மாட்டாங்களா சொல்லுங்கள்? கண்டிப்பாக ரஜினி வருவாங்க. அஜித் வந்தாலும் கூட தான் செய்வாங்க. நீங்கள் யார் பெரிய நடிகர்கள், நட்சத்திர நடிகர்கள் யார் வந்தாலும் கூட்டம் இருக்கும். அது மாதிரி ஹீரோயின் வந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். இல்லை, அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த தேர்தல் பொறுத்தவரையும் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கான்றாரு. அது சொல்ல வேண்டியதானே சார். இப்போ அவர் ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்து மேடை போட்டு இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு ஒன்று, அவர் இன்னும் களத்துக்கே ஒன்றும் கட்சியெலாம் நாங்கள் வந்து கணக்கிலே அவர் சேர்க்கல அப்படின்னு அந்த ஒரு பார்வையிலே வந்து அவர் சொல்கிறார். அதுதான் அவர் இப்போது ஒரு தலைவர்களுக்கு என்ன ஒரு தோணும் அப்படின்னா, கொஞ்சம் பேர் பின்னாடி கூடிட்டாங்கன்னா இவர் ஒரு பெரிய தலைவர் மாதிரி நினைப்பாங்க. ஆனால் களம் அப்படி கிடையாது. களத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கணும். இப்போ புதுசாக வந்திருக்கிறார்ல, இப்போ இவர் அடுத்த இன்னும் ஒரு மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இவருடைய ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும். இந்த கூட்ட நெரிசலில் அவர் போகிற இடங்கள்லாம் நடக்குது. இதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரொடெக்டிவ் ஐடியா ஏதாவது சொல்கிறதா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? சார், அதாவது முதல்ல தன்னுடைய தொண்டர்கள், அவருக்கு தொண்டர்கள் கிடையாதுல்ல, ரசிகர்கள் தானே இருக்காங்க. நீங்கள் தொண்டர்கள் தான் வந்து அரசியல் படுத்தணும். அவங்களுக்கு அந்த அரசியல் ஞானம் கொடுக்கணும், அரசியல் புரிதல் கொடுக்கணும். அது யார் கொடுக்கணும்? தலைவரும் கொடுக்கல. இப்போ எங்கள் கட்சியில் வந்து ஒரு நிறைய பாசறைகள் இருக்குது, 20க்கும் மேற்பட்ட பாசறைகள் இருக்குது. அங்கே அதெல்லாம் இன்னும் அவங்க கொண்டு வரல. ஒவ்வொரு பாசறைகளுக்கும் ஒரு வேலை இருக்குது. ஒரு சின்ன சுற்றுப்புற சூழல் பாசறை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறோம். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு போவாங்க. இது எந்த கட்சியிலே அது இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் சூழல் அணி இருக்குது, பாசறை இருக்கான்னு தெரியல. இருந்தால் கூட வேலை செய்யணும்ல சார். இப்போ 6.5 லட்சம் பேர் மாநாட்டில் கூடணும். ஒரு சேர் உடைஞ்சுதா? ஒரு டியூப்லைட் உடைஞ்சுதா? சொல்லுங்கள். இல்லை. அவங்க எல்லாம் முடிஞ்சு போகும்போது எல்லா சேரையும் அடுக்கி வச்சுட்டு போனாங்க. ஒரு சின்ன பாட்டிலு பேப்பர் கிடந்தா எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் போனாங்க. இப்படி ஒரு பாசறை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இது அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டா சொன்னார், நீங்களே க்ளீன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அரசியல் ஞானத்தை கொடுத்தாரு, அரசியல் வரைவுருவை கொடுத்தாரு, ஒரு அரசியல் எப்படி நடத்தணும்னு கொடுத்தாரு, ஒரு ஆட்சி எப்படி இருக்கும்னு கொடுத்தாரு. அதை நாங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டோம். இவர் கொடுத்துருக்காரா ஏதாவது அந்த பிள்ளைங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்காரா? அது இன்னமும் கேவலமாக பேசுது. அந்த பிள்ளைங்களாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் அப்படி பேசிச்சுன்னா கொண்டே விட்டுருவாங்க. அது பேசுகிறதெல்லாம் கரெக்டாக? அந்த பேச்சு எல்லாமே தவறாக. இது எப்படி சார்? அது அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சார்? கொடுத்துருக்காரா? பப்ளிக்காக கொடுக்க வேண்டியதுனா, ஏமா நம்ம கட்சியில் இப்படி பேசாதீங்க சொல்லலாம். நீங்கள் ஒரு சேஃப்டி டிப்ஸாக அவருக்கு சொல்லணும், இதெல்லாம் பண்ணுங்கள் சார், இதெல்லாம் மாற்றணும், ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டு இருக்கு, உயிர் பலிகள் வேறு அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி டிப்ஸ் அந்த கட்சியும் அந்த கட்சி டிப்ஸ்லாம் இல்லை சார். அது ரசிகர்கள், அவங்களுக்கு டிப்ஸ் இவர் எப்படி கொடுக்க போகிறாருன்னு தெரியல. இவருக்கு தொண்டர்களாக இருந்தால் டிப்ஸ் கொடுக்கலாம். இல்லை, நீங்கள் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்களே பண்ணுங்கள் சார், இதை பண்ணால் கொஞ்சம் கூட்ட நெரிசல் கம்மியாகும், இல்லை வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகம் வந்து உங்களை சார்ந்து நடக்கும், மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 சேஃப்டி. ஏன்னா அதுக்கு ஒரு பாசறை அறிவித்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது எப்படிலாம் இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த அவங்க ஆளுங்களே போட்டு அதை பண்ணி அந்த கூட்ட நெரிசல்களை குறைக்கலாம். இப்போ அது நாங்களும் அதை வச்சு பண்ணிக்கலாம். அது முறையாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள். ஆனால் அது வந்து தாவேக்கால இல்லைன்றீங்க. அது அவர் தான் சார் செய்யணும். சரி, இப்போ தலைவர் தானே சார் சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் அது இடையில ஒருத்தர் சொன்னால் செய்வீங்களா, இல்லை தலைவர் சொன்னால் செய்வீங்களா? தலைவர் சொன்னது அவ்வளோதான். அதான் அவருக்கு தான் நீங்கள் கீழ்ப்படுவீங்க. இப்போ அண்ணன் இருக்கார், அண்ணன் என்ன சொன்னாலும் அப்படி கேட்டு தான் போகணும். அண்ணன் கரெக்டாக தான் சொல்லுவார், ஏதோ ஒரு காரணத்துக்கு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். அவர் எடுத்து கேள்வி கேட்கணும் அவசியம் கிடையாது. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேள்வியை எல்லாரும் கேள்வி கேட்டால் அப்புறம் என்ன பதில் சொல்ல முடியும்? தொண்டர் பாசறை மாதிரி ஒரு தனி அமைப்பு மாதிரி ஒரு பாசறை அவர் கொண்டு வந்து இந்த டிசிப்ளின் கொடுக்கலாம், மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ அந்த பிள்ளைங்களையும் நமக்கு தப்பாக சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைங்களும் பாவம் ஏதோ ஒரு எமோஷன்ஸில் அப்படி பேசுது, அது நம்ம தான் வரைமுறைப்படுத்தணும். அது அவர் தான் செய்யணும். அந்த வேலை செல்ஃப் டிசிப்ளின் பற்றின ஒரு தன்னார்வ வீடியோ வந்து அவர் போட்டால் அது போடலாம். அது அவர் செய்யலையே. அது செய்யணும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்கலை சார். இது வந்து கடந்த அவர் கட்சி ஆரம்பித்தா ஒரு 2 வருஷம் இருக்காது. இருக்கும் சார், ஒரு 2 வருஷம் ஆச்சு.
இது ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை அவருக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ போகும்போதும் ஒவ்வொரு பரப்புரை போகும்போதும் ஒரு அட்லீஸ்ட் பேசலாமே, நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பாக எதுவும் பேசாதீங்கம்மா, ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வாங்க, இல்லைனா செய்யலாமா? அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி நின்று அவருக்கு அந்த, ஏன்னா அவரும் புதுசு தான், அவரை வந்து கரெக்டான வழியில் அவரை ஆப்ரேட் பண்ணல. ஒருவேளை அவர் கேட்கலையான்னு தெரில. ஏன்னா 2 இருக்குல்ல, சிலர் வந்து யார் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. பட் இவர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவரை நம்ம நேரடியாக பார்த்ததும் கிடையாது, அவர்கிட்ட பழகினதும் கிடையாது. நம்ம அரசியலாக பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அவரை நம்ம குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் செஞ்சோம்னா இது நம்ம எல்லோரும் நம்ம மக்கள், அவர் பின்னாடி நிற்கிறது நம்ம மக்கள் தானே, கண்டிப்பாக வேறு ஒரு ஆளெல்லாம் கிடையாது. அவங்க இன்றைக்கி அவர்கிட்ட இருக்காங்க, நாளைக்கு எங்கள்கிட்ட கூட வரலாம் இல்லையா? அதனால் நம்ம மக்களுக்கு தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, வழி நடத்துகிறவர் நம்ம கரெக்டாக வழி நடத்தணும். அது அவருக்கு ஒன்றும் இயல்பாக வந்த ஞானம் இருக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் கொஞ்சம் தெரிஞ்சவங்களை கூட வச்சுப்பா, ஒரு மினிஸ்டர் இருக்கார், எல்லாம் அவருக்கு தெரியுதில்ல, அதுக்கு ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க. அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த அந்த அவர் உதவியாக அவர் செய்யணுங்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இவருக்கு அரசியல் முழுமையாக தெரிலன்னா, அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டு கூட 2 பேர் இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி வழி நடத்துகிறாங்கன்னு தெரில. பிரசாந்த் கிஷோருக்குலாம் பணம் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னாங்க, அவரும் கூட இதை சொல்லலையே, அவரு கூட அதை நெறிப்படுத்தியிருக்கலாம்ல படத்துலையே. அது அவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வீடியோ அவர் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் மக்கள் நிம்மதியாக இருக்கும். வீடியோலாம் இல்லை சார், அவரே அனௌன்ஸ் பண்ணலாம், கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லலாம். நிர்வாகிகளுக்கு இன்றைக்கி நிறைய மீடியா வந்துட்டு சார், ஒரு இதில் எழுதி போடலாம்ல. இது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகி உங்கள் பிள்ளைங்கள்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யாரும் தேவையில்லாமல் தப்பாக பேட்டி கொடுக்க வேண்டாம், அது நம்ம கட்சிக்கு நல்லா இல்லை, அப்படி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதுதானே. இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கிறேன். அதை கூட ஒரு இன்னும் செய்யலையே சார். கொளத்தூரில் ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் சார். தினமும் வந்து நான் இன்னும் ஒரு 12 நாள் எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்கலாம். அந்த 12 நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன். காலையில் இது பண்ணலாம், மதியம் ஈவினிங் என்ன இது பண்ணலாம்னா சரி, நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் தெருவாக போயிட்டு எல்லாருக்கும் டைரெக்டாக, இப்போ நாங்கள் தான் போகிறேன், டைரெக்டாக நாங்கள் வந்து அந்த கைப்பருத்திலாம் கொடுத்து நின்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறோம். அதில் ஆனால் ஒன்று இப்போது ஒரு தலைவரை பற்றி ஒரு மொத்த மக்களுக்கு, இப்போ கருணாநிதி யார், ஸ்டாலின் யார், இவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக. ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம சீமானன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் களத்துக்கு போகிறதுனால சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கே ஒரு சந்தேகமாக நான் கேட்பேன். இது யாருமா, இது யாரோட சின்னம்மா, இது யார் அப்படி கேட்கும்போது அவங்க இது சீமான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். இதுவே கஷ்டம் தானே. கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் வாக்களிக்கணும்னா யாருக்கு வாக்களிக்கணும்னு முதல்ல தெரியணும்ல. ஸோ அவங்களுக்கு அந்த புரிதல்லாம் இருக்குது. பட் இடப்பட்ட காலத்தில் நம்ம இவங்க கொஞ்சம் இந்த பணங்கணம் கொடுக்குறது, இந்த இலவச அறிவிப்பு, அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அது நம்ம தப்புன்னு சொல்கிறோம். இவங்க இன்னும் இலவச அறிவிப்பு போக இன்னும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் வேறுபடுறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு இழப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்துகிறோம். அந்த விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கணும். பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டை விற்காதீங்க, இலவசங்கள் பொய், இதை நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறோம். அது அண்ணன் எல்லா மேடையிலையும் சொல்கிறாரு. இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்க இப்போ இந்த வாகன பரப்புரை பண்ணுறாரு இல்லையா, அப்போ கூட இதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் வாக்குகளை வந்து இலவசத்துக்கு வித்துறாதீங்க, ஏமாறாதீங்க சொல்கிறாரு. புரியும் சார், நம்ம புரியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. ஒரு சில ஆசை தானே சார். இப்போ காசுன்னு காமிக்கும் போது கொஞ்சம் ஆசை வரும் மக்களுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த மனசை நீங்கள் மாற்றிக்கிடணும். மாற்றுறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது ஒரு 36 லட்சம் பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமான பேர் மாற்றிருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் தெரியும். இப்படி நம்ம கொண்டு போகிறோம், வரும். கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் ஜெயிப்போம், அதில் மாற்றம். கொளத்தூரில் நீங்கள் வேட்பாளராக நின்று ஜெயிச்சிட்டிங்க. ஜெயிச்சோன்னு ஒரு 3 விஷயம் நான் மக்களுக்கு உடனடியாக பண்ணுவேன் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க சார்? ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது மது ஒழிப்பு. ஒயின் ஷாப் வந்து ஒழிக்க முடியாது. ஏன்னா அது வந்து வேறு மாற்று கட்சிகள் ஆட்சி பண்ணும்போது அது அவங்க முடிவு எடுக்கணும். ஆனால் இந்த கஞ்சா விற்பனையை ஒழிக்கலாம். அதுக்கு ஒரு எம்எல்ஏயால் முடியும். ஸ்டேஷனில் சொல்லலாம், அவங்கள விற்க விடாமல் பண்ணலாம். அப்படி விற்கிறவங்களை நம்ம கட்சிக்காரங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட பிடிச்சி கொடுக்கலாம். ஸோ இந்த ஒழிப்பு நம்ம பண்ணலாம். இதில் நான் மாட்டு கருத்து கிடையாது. சரிங்க சார். சரி, இதிலேருந்து நீங்கள் மீட்டிங்கன்னா இந்த வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் நீ கஞ்சா அடிக்கிறாங்க. ஸோ அவங்கள அதிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் சார். ஆமாம், இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த வழியிலேருந்து நீங்கள் இந்த வழியில் செல்லாமல் அவங்க ஒழுங்காக படித்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக மாறிடும். அடுத்து சாலை அமைப்பு. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, பட் இதெல்லாம் உடைச்சிருவாங்க. ஸோ இதுக்கு இந்த சாலையை உடைக்க விடாமல் நல்ல தரமான சாலைகளை அமைக்கிறதுக்கு நம்ம முழுமையாக போராடுவோம்.
மற்றது வந்து அரசு கையில் தான் இருக்குது. இப்போ எஜுகேஷனல் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதெல்லாம் அரசு தான் செய்யணும். பொருளாதார ரீதியாக மக்களுக்கு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செயல் வரைவு திட்டங்களெல்லாம் வந்து அரசு தான் அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சும்மா வேணால் சொல்லலாம், பட் அதை நம்ம பண்ண முடியாது. நல்லது. ஸோ மக்களை வந்து ஒரு டிசிப்ளினாக ஆக்குறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்வி அகாடமி, சிறப்பு முகாம்கள், இந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிக்கிறோம், பொருளாதாரத்தை ஈட்டுறோமோ. இப்போ உங்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய் வந்துருச்சு, ஒரு வியாதியும் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் இந்த 1000 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சோறு கூட திங்க முடியாது இல்லையா? ஸோ வந்து இந்த வியாதிகள்லேருந்து மக்களை வரவிடாமல் எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்கள் இது நான் பண்ண போகிறேன். இது நாங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜெயிக்காமலே நாங்கள் பண்ண போகிறோம். இந்த ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் அந்த பிளான் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, பட் அது எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. நல்லது சார். உங்கள் நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாக மாற வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.